ஏன்னா அவருக்கு கடவுள் பிடிக்காது, எனக்கு கடவுள் பிடிக்கும். அவருக்கு சினிமா பிடிக்காது, எனக்கு சினிமா பிடிக்கும். அவருக்கு நடிகர்களை பிடிக்காது, நான் நடிகர்கள் பிடிக்காது. ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை ஒன்னே ஒண்ணுதான் பிடிக்காது, ஜாதியும் மதமும் பிடிக்காது. அதுதான் நாங்கள் ஒற்றுமை. இந்த புத்தகத்துல படிச்சதுல அந்த ஃபாதர் கேரக்டர், ஆந்திரே கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏங்க அந்த ஃபாதர் எனக்கு விஷுவலா தான் போச்சு. அது ஒரு கதை. இந்த புத்தகம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அந்த வாசிக்கும் போது தெரியும். ஏன்னா அந்த ஆந்திரே எனக்கு பை புல்லட்ல போகும்போது அந்த ஃபாதர் போறது இன்னும் எனக்கு விஷுவலா தான் நான் பாக்குறேன். அப்படி இருந்தது. ஏன்னா ரொம்ப எளிமையா இருக்கு இந்த புத்தகம். இந்த எளிமையான புத்தகம். அந்த கதாநாயகனாக எனக்கு ரொம்ப கதாநாயகனா பிடிச்சது ஆந்திரே தான். எனக்கு இன்னமும் எல்லாருமே சொல்றாங்க என்னன்னு அதை நீங்க பார்த்து படிச்சு உணரணும். நானே இங்க கதையை சொல்லிட்டா வாங்கி படிக்க மாட்டாங்க, வெளியில வச்சிருக்காங்க. இன்னொன்னு புத்தகம் நீங்க எவ்வளவு விலை கம்மியா போடுறீங்களோ அவ்வளவு நிறைய பேர் வாங்குவாங்க. நீங்க 600 ரூபாய் போடாங்க, ஒரு 100 ரூபாய் குடிச்சு எங்களுக்கு கொடுங்க. புத்தகம் இருக்காரு, கிழக்கு பதிப்பகம் தானே, 500 ரூபாய்க்கு கொடுங்க. 600 ரூபாய் புத்தக விலை. அது 500 ரூபாய் இப்ப போறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய வாங்குறாங்க. நீங்க டிக்கெட் விலையை குடிச்சா எப்படி படம் பார்க்க வர்றாங்களோ அதிகமா, அதே மாதிரி புத்தக விலை குடிச்சாலும் பார்க்க வருவாங்க. ஏன் சொல்றேன்னா வாசிப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு. யாரும் எல்லாம் டிஜிட்டல் மயமாயிருச்சு. வாசிப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்ப அதை நம்ம வாசிக்கும் போது மிரட்டக்கூடாது. புத்தக விழாலே இது அப்படின்னு சீரியஸா சொன்னா பயந்துருவாங்க. எளிமையா சொல்லணும். எப்படி அவர் புத்தகம் எளிமையா இருக்கோ அதே போல எல்லா விதத்தையும் எளிமையா சொல்லலாம். இது சாதாரணமா எளிமையான வார்த்தைகள்ல இந்த இந்த எல்லா விஷயங்களும் இருக்கு. ஈஸியா படிக்கணும். நானே படிக்கிறேன். இப்ப நீங்க எல்லாம் படிக்கலாம், அழகா படிக்கலாம். இது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு. அவரே கேட்கறதுக்கு நானே சொல்றேன் கொடுப்பாருன்ட்டு. அதுக்கு ஒரு கை தட்டுங்க. டிஸ்கவுண்ட் கிடைக்குது, 100 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டேன். இதெல்லாம் பாதி வச்சுட்டேன், பாதி வச்சு கொடுத்துட்டேன். இப்பவே வித்துருச்சு. அதுக்குதான் வந்திருக்கோம் நாங்க. சேல்ஸும் பண்ணி கொடுத்தாச்சு. வேற என்ன பண்றோம்? இந்த புத்தகம் அவர் சொல்லிட்டாரு, ரொம்ப எளிமையான இது. நீங்க வாசிங்க, படிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கதிரவனுக்காக நான் வந்தது. ஏன்னா எல்லா இன்விடேஷன் போடும்போது எல்லாத்தையும் தோழர்னு போட்டாரு. என்னையும் சரவணன் மட்டும் திருமிகு சசிகுமார்னு போட்டிருக்காரு. ஆனா இந்த இடத்தை விட்டு நான் போகும்போது அவருக்கு தோழனா தான் நான் போவேன். அதை நான் உறுதியா சொல்றேன். உங்க மனசுல எப்போதும் இடம் கொடுத்துட்டேன். அவர் மனசுல நான் இதை விட்டு போகும்போது அந்த தோழனா தான் போவேன், எப்போதும் இருப்பேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எல்லாமே வந்தது, எல்லாருமே தலைவர் முதற்கொண்டு எல்லாருமே வந்தது ஒரே ஒருத்தருக்காக. அது கதிர்க்காக தான், கதிர்காக தான் வந்திருக்காங்க. அந்த தோழர்கள் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கும். இந்த புத்தகம் மட்டுமல்ல, அவரும் அவருடைய லட்சியத்திலும் தொடர்ந்து போராடட்டும். இன்னும் போராடணும், இன்னும் போராடுவாரு. இந்த மனிதனுக்காக நான் வந்தேன், ஒரு நல்ல மனிதனை செஞ்சுட்டு போனேன். ஏன்னா இதுல ஒரு வாசகம் இருக்கும். ஆந்திரேக்கும் இவருக்கும் மரியாதைக்கும் ஒன்று இருக்கும். ஆந்திரே அவங்க ஃபாதர் சொல்வாரு, கடவுளும் மனிதமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்வாரு. என்ன மாதிரி மரியா மனிதம் ஒண்ணுதான் சொல்வாரு. ஆனா மொத்தத்துல மனிதம் தான் எப்போதுமே. ரெண்டு பேருக்கான கருத்து வேறுபாடா இருந்தாலும் மனிதம் போற்றப்பட வேண்டும். மனுஷனா மதிக்கணும். அதுதான் சொல்ல வந்துடும். மனுஷனா மதிக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.